இங்க இளவரசனோட மனைவியை தேர்ந்தெடுக்கிற போட்டிக்காக நிறைய அழகான பொண்ணுங்கள வர வச்சிருக்காங்க. அப்ப கடைசி நேரத்துல உள்ள வந்த ஒரு பொண்ணு வேகமா முன்னாடி போக ஆரம்பிக்கிறா. அத பார்த்துட்டு மத்த பொண்ணுங்க எல்லாரும் அவள லைன்ல நிக்க சொல்றாங்க. ஆனா லின், நான் கேண்டிடேட் இல்ல, வேடிக்கை பார்க்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு முன்னாடி போயிடுறா. இருந்தாலும் அவகிட்ட இன்விடேஷன் இல்லன்னு காட்ஸ் அவள உள்ள விடாம தடுத்துடுறாங்க. பார்த்தா அவளோட கையில ராயல் பிரேஸ்லெட் இருக்கு. சோ அடுத்த நிமிஷமே அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவள உள்ள விட்டுடுறாங்க. ஆக்சுவலி இளவரசனோட தம்பியும் லின்னும் காதலிப்பாங்க. சோ அவன் தான் அவள வேடிக்கை பார்க்கறதுக்காக அங்க இன்வைட் பண்ணிருப்பான். ஆனா அவ உள்ள வந்ததுமே இங்க கேண்டிடேட்ஸ தவிர வேற யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, அவளும் வேற வழி இல்லாம அதுல பார்ட்டிசிபேட் பண்ண ஒத்துக்கிறா. அப்ப முதல் போட்டியா அங்க இருக்கிற ஜாடியில ஃப்ளவர்ஸ அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. உடனே லின்னும் நம்ம வேடிக்கை பார்க்க தானே வந்திருக்கோன்னு அவ இஷ்டத்துக்கு ஃப்ளவர்ஸ் அள்ளி ஜாடிக்குள்ள போட்டுட்டு இருக்கா. அத பார்த்ததுமே சுத்தி இருக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்க ஏன் சிரிச்சாங்கன்னே தெரியுது. பார்த்தா இரண்டாவதா வந்தவ மேஜிக்க வச்சு ஃப்ளவர்ஸ பறக்க விட்டு அத ரொம்ப அழகா அடுக்கிடுறா. அதே நேரத்துல மூணாவதா வந்தவ ஃப்ளவர்ஸ பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி பறக்க விட்டு ஒரு பெரிய ஷோவே காட்டி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுறா. இருந்தாலும் லின்னோட லவ்வர் ஜட்ஜிங் பேனல்ல இருந்ததுனால அவன் ஆர்வத்துல அவளுக்கு அதிகமா மார்க் கொடுத்துறான். அவளையும் அந்த பட்டர்ஃப்ளை பொண்ணையும் ஃபைனல் ரவுண்டுக்கு அனுப்பிடுறாங்க. அப்ப ஃபைனல் ரவுண்ட்ல அந்த பட்டர்ஃப்ளை பொண்ணு ஒரு கையில மியூசிக்கை வாசிச்சுக்கிட்டே இன்னொரு கையில எழுதி எல்லாரையும் வியப்புல ஆழ்த்திடுறா. அதே நேரத்துல லின் ரொம்ப சிம்பிளா பால ப்ளே பண்ணிக்கிட்டே டான்ஸ் ஆடி காட்டுறா. சோ எல்லாரும் இளவரசன் அந்த பட்டர்ஃப்ளை பொண்ணை தான் சூஸ் பண்ண போறான்னு நினைக்கிறப்ப அவன் லின்னோட அழகில் மயங்கி அவளை சூஸ் பண்ணி லின்னுக்கும் அவன் பிரதருக்கும் ஷாக்கு கொடுத்துறான்.